ராயபுரம். அந்த ஆவிதான் அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கு. பாவம், இன்னும் அவ எத்தனை கஷ்டத்தை தான் தாங்க போறாளோ. பால் கூட எடுத்துட்டு போனவளை பரலோகம் போக வைங்கடான்னு சொன்னா இந்த செல்வம் வழக்கம் போல சொதப்பிட்டான். கார்த்திகாவை காப்பாத்தியாச்சுங்கிற நல்ல செய்தி வர வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இந்த பொசிஷன் சேஃப்டி தான் சார். ஆக்சிடென்ட் போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் மானிட்டர்ல பார்த்தாகணும். அப்படிங்களா? மானிட்டர் வேணும் சார். ஓகே சீக்கிரம் சார். ஜெயக்குமார் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. வேண்டாம் சார், என்கிட்ட இருக்கு, நான் வர சொல்றேன். கமாண்டர், கெட் மீ தட் கோப்ரா கேமரா இமிடியேட்லி. சார் கேமரா உள்ள இறக்கி கார்த்திகாவோட கண்டிஷனை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எது ஒன்றும் முடிவு பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேமரா வந்துருச்சு சார். கொடுங்க. இது பிடிங்க சார். டாக்டர் நீங்க போய் மானிட்டரை பாருங்க, நாங்க எங்க கேமராவை இறக்கணும். நீங்க போங்க. கார்த்திகாவோட மரண போராட்டத்துல எப்ப சார் நல்ல செய்தி வரும்? அவங்கள காப்பாத்த நாங்க போராடிட்டு இருக்கோம். கார்த்திகா உயிரோட மீட்டுவீங்களா? இருங்க. சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நாங்களே உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு இஷ்டப்படாதீங்க. வேலை செய்யுங்க ப்ளீஸ். கார்த்திகாவை எப்படி மீட்டுடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம். என்னாச்சு சார்? சேகர் ஏன் இப்படி பண்ற? சேகர் 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 என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் பொறுமையா இரு. அங்க பாரு, எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். நாங்க இத்தனை பேரும் உள்ள இருக்கிற உயிரை காப்பாத்துறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கு நினைச்சு வாழ்றோம். அவன் மரண போராட்டத்துல இருக்கானே. நீ தைரியமா இரு. நாங்கெல்லாம் நம்பிக்கையோட இருக்கோம். நேத்து நைட்டு விழுந்தவ கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது. உள்ள அவ எப்படி இருக்காளோ என்னவோ. சேகர் அலமேலம்மா, உங்க கவலை கோவம் எல்லாமே நியாயம்தான். கார்த்திகா உயிரோட இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டோம்ல. மேல கொண்டு வரதுக்காக தான் பிளான் பண்ணிருக்கோம். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ராஜதுரை நீ சேகரை பாத்துக்கோ. நாங்க போய் பாக்குறோம். சரவணன், கார்த்திகாவோட மூவ்மெண்ட்ஸ் கேமரா தெரியுதுல்ல? அமைதியா சேகர். நடுப்பாண்டி முருகன் கோயில் தானே போறேன். சண்டாளுங்க நல்லவங்க மாதிரி எங்களை நம்ப வச்சு எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. சேகர் இல்ல சேகர், உங்க வர வேண்டாம் சொன்னேன்ல. நடனி ஏன் சேகர் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? சேகர் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மிஸ்டர் ருத்ரன், சொல்லுங்க டாக்டர். இதுக்கு மேல வெயிட் பண்ணா கார்த்திகாவோட உயிருக்கே ஆபத்து. டாக்டர் என்ன சொல்றீங்க நீங்க? அதிகபட்சம் 3 ஹவர்ஸ்க்குள்ள அவங்கள மீட் ஆகணும். நீங்க இமிடியேட்டா ஏதாவது பண்ணுங்க, அப்பதான் அவங்கள காப்பாற்ற முடியும். என்ன டாக்டர்? அமைதியா இருங்க. சரவணன், கார்த்திகாவை காப்பாத்த தீவிரமான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க மீட்பு குழு. டாக்டர் 3 மணி நேரத்துல கார்த்திகாவை வெளியே எடுத்தாகணும். எல்லாம் ரிஸ்க்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? ஒரே வழிதான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா குழிக்குள்ள இன்னொரு ஆளை இறக்கணும். அப்போ ஒண்ணு பண்ணுவோம். மானிட்டரை பார்ப்போம். கார்த்திகாவோட கண்டிஷன் என்ன தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். என் கூட வாங்க. எல்லாரும் பரபரப்பான சூழ்நிலைக்கு உள்ளா இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் வர மாட்டேன். இங்கதான் இருப்பேன். உன்னை அடிச்சிருவான். என்கிட்ட ஏதாவது பேசினா அப்புறம் நான் உன் கூட வரவே மாட்டேன். போ. இவன் இங்க என்ன பண்றான்? அவ்வளவுதான். நான் இங்கதான் இருப்பேன், வரமாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏய் சொல்றத கேளு. நான் இங்கேதான் இருப்பேன், நீ அங்கதான் இருக்கணும். சரியா? ரொம்ப சீரியஸா தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க வேண்டிய ஹேமாவை காணோம். அவ்வளவுதான். யாருக்கிட்ட வந்து அவனை பிச்சுருவா சொல்லிட்டேன். போன்றல. ஏய் வேணா, நான் இங்கதான் நிப்பேன், நீ அங்கதான் இருக்கணும். நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ போ. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட தான். லூசு பையங்கிறது சரியா தான் இருக்கு. துரத்து அடிப்பேன். என்ன ஹேமா, ராகவ தனியா விட்டுட்டு போயிட்ட? இன்னொரு தடவை காணாம போகட்டும்னு விட்டுட்டு போயிட்டியா? செல்வம், நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன்.
பேசாம இருங்க. அவனுங்க இப்படி பண்ணுவானுங்கன்னு நானே எதிர்பார்க்கல. நீ என் மேல டென்ஷனா இருக்கிற மாதிரி நானும் அவனுங்க மேல டென்ஷனா தான் இருக்கேன். வரட்டும் அந்த பைரவன். சரி, இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பேச வேண்டாம். யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டா அவன் அவன்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசினா எந்த தப்பும் கிடையாது. செல்வம், அவன் திடீர்னு நார்மல் கண்டிஷனுக்கு வந்து பழைய விஷயமெல்லாம் பேசுறான். அது கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். அதனால நம்ம தப்பிச்சுக்கிறோம். எதுக்கு வம்பு? கொஞ்சம் தள்ளி வா, அங்க போய் பேசு. 3 பேரும் சேர்ந்து ஆமா விளையாடலாம். சரியா? 1 2 3. சரி, என்ன விஷயம்? கார்த்திகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, டிவில காட்டினாங்க, பார்த்தேன். எப்படியும் அவளை காப்பாத்திடுவாங்க. பாப்போம். ஒருவேளை கார்த்திகா உயிரோட வந்துட்டா கண்டிப்பா பைரவனை காட்டி கொடுத்துருவான். பைரவனும் நம்ம பக்கம் கையை நீட்டிடுவான். அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு எதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை செய்ய வச்சீங்க? ஏமா, எவ்வளவு விசுவாசமான ஆளா இருந்தாலும் தனக்கு பிரச்சனைன்னு வரும்போது காட்டி கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். பைரவனை போட்டுடலாமா? கார்த்திகாவை அதே ஸ்பாட்ல போய் போட்டு தள்ளிட்டா? கொஞ்சம் மூளையோட பேசுங்க செல்வம். போலீஸ், பொதுமக்கள், மீடியான்னு அந்த இடத்துல குவிஞ்சிருக்காங்க. அவ்வளவு ஈஸியா நெருங்க முடியுமா? எப்படியும் பொதுமக்கள் உதவி செய்வாங்க. பொதுஜனத்தோட பொதுஜனமா நம்மால உள்ள அனுப்பி ஈஸியா காரியத்தை முடிச்சிடலாம்ல. செல்வம், உங்களுக்கு தோன்றதை எல்லாம் யோசனையா சொல்லக்கூடாது. டெக்னிக்கா செய்ய முடியறத பத்தி மட்டும் சொல்லுங்க. சரி, நீயே சொல்ல. கார்த்திகாவை என்ன பண்ணலாம்? சரி, கார்த்திகா உயிரோட வந்துருவான்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா வந்துருவா. உயிரோட வந்ததுக்கு அப்புறம் பாப்போம். ஹேமா, அவ உயிரோட வந்தாலே நமக்கு தான் பிரச்சனை. அத புரிஞ்சுக்கிற மாட்டியா? அந்த கார்த்திகா அவ்வளோ லேஸ்பட்டவ இல்ல. அவ்வளோ சீக்கிரத்துல அவ போய் மாமி மாமி என்னது? நம்மள பார்த்த உடனே பேசிட்டு இருந்தவ பேச்ச நிப்பாட்டிட்டா. என்ன மாமி, கார்த்திகா எங்கேயோ கோயிலுக்கு போறப்போ குழிக்குள்ள விழுந்ததா டிவியில பரபரப்பா நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நானும் டிவியில பார்த்தேன். கார்த்திகா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, யாரு கூடயும் கெடுக்கல. ஆனா யாரோ பண்ண சூழ்ச்சிதான். கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வந்துருவா. மாமி என்னவோ பிரம்மனோட பேத்தி மாதிரில பேசிட்டு போகுது. கார்த்திகாவை பத்தி கேட்டா மாமி அப்படித்தான் சொல்லுவாங்க. மாமியை விடு. இப்போ கார்த்திகா விஷயத்தை எப்படி டீல் பண்ணலாம்? கார்த்திகா உயிரோட வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோம். வருமுன் காப்பவன் தான் புத்திசாலி. ஹேமா, நீங்க புத்திசாலியா? நீங்க புத்திசாலியான்னு கேட்டேன். 100 கோடி 200 கோடி செலவு செஞ்சு அனுப்புற ராக்கெட்டே ஃபெயிலியர் ஆகுது. ஸ்கெட்ச் போட்டா ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஃபெயிலியர் ஆகுற மாதிரி இருந்தா அதை பத்தி யோசிக்கவே கூடாது. ஃபெயிலியர் ஆகணுங்கிறதுக்காக யாரும் எந்த காரியத்தையும் இறங்கி செய்யறது கிடையாது. கார்த்திகா விஷயம் இப்படி ஆகணும்னு நானே எதிர்பார்க்கலையே. ஹேமா, எதுக்கு இப்போ இவ்வளவு டென்ஷனா இருக்க? ராகவ் குணமாகவே கூடாதுன்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனா கார்த்திகா ராகவ குணப்படுத்திய தீருவேன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அவ உயிர் போயிருந்தா நாம நிம்மதியா இருந்திருக்கலாம். அதை கெடுத்துட்டீங்களே. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் செய்றீங்களா? அதை தானே ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்றியோ அதுதான் இனிமே எனக்கு வேத வாக்கு. சொல்லு, நான் என்ன பண்ணணும் இப்போ? எதுவும் செய்ய வேண்டாம். வேற வேலை இருந்தா பாருங்க. கார்த்திகா விஷயத்துல தேவையில்லாம தலையை கொடுத்து உங்களை நீங்களே காட்டி கொடுத்துக்காதீங்க. கொஞ்சம் வால்யூம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். பாருங்க சார், முதல்ல நம்ம பார்த்த மூவியோட பொசிஷன் இல்லை சார், இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு சார். பாருங்க. கரெக்ட் ஜெயக்குமார், ஆக்சிஜன் கொடுத்தோம் இல்ல? அது மட்டும் இல்லாம முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கீழே போயிட்டாங்க சார்.
இதுக்கு மேலேயும் கீழே போனா விஷவாயு தாக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா கார்த்திகா உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இப்போ கார்த்திகா கீழே போயிருக்காங்க. கீழே போனாலும் உயிருக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்கு மெடிக்கலா ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மெடிக்கலா ஒன்றும் பண்ண முடியாது. டெக்னிக்கலா ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்பவே கார்த்திகாவோட கண்டிஷன் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. சரவணன், நாம இத்தனை பேர் இருந்தோம், இவ்வளவு போராடியும் அநியாயமா ஒரு உயிரை போக விடக்கூடாது. இப்ப நமக்கு இருக்க ஒரே சோர்ஸ் ஒரு ஆள் உள்ள போய் தூக்கிட்டு வர்றது மட்டும்தான். அதுக்கு இப்போ சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா கார்த்திகாவோட கை ரெண்டும் மேல இருக்கு பாருங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஸ்பெக்டர். ஆனா உள்ள போக போக குழியோட அகலம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரவணன், டாக்டர் கொடுத்திருக்கிற அவகாசம் 3 மணி நேரம் தானே. ஆளை உள்ள அனுப்பி தான் ரெஸ்கியூ பண்ண முடியும்னா யாராவது லீனா இருக்கிற ஆளு தான் உள்ள அனுப்ப முடியும். ஒல்லியான ஆளா இருந்தாலும் கார்த்திகாவை நல்லா தூக்குற அளவு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? எஸ் சார், நான் உள்ள இறங்குறேன் சார். சார், என் பிள்ளைங்களை இழக்க நான் தயாரா இல்ல. என் பொண்ணு ஆபத்துல இருக்கா. அவளை காப்பாத்த நான் போறேன் சார். நான் குழியில இறங்குறேன் சார். நான் காப்பாத்துறேன் சார். ஐயா, குழி மேலதான் அகலமா இருக்கு, போ அகலம் கம்மியா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, உங்க ஹெல்த் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்கய்யா. பிரீத்திங் லெவல்லாம் நல்லா இருக்கணும். என்ன டாக்டர், நான் சொல்றது சரிதானுங்க? யோசிக்காதீங்க சார். நான் ரெடி சார். நான் உள்ள இறங்குறேன் சார். என்ன இறக்கி விடுங்க சார். சேகர், நீ அவசரப்படாத. இப்ப அவசரப்படனா கார்த்திகாவை காப்பாற்ற முடியாது சார். உள்ள போறதுக்கு மனதைரியம் வேணும். பாதியிலே போய் பயந்துடக்கூடாது இல்ல. என் கூட பிறந்தோம் சார். ஒரே ரத்தம் சார். நான் காப்பாற்ற யார் சார் காப்பாற்றுவோம்? எனக்கு மனதைரியம் நிறைய இருக்கு சார். நான் காப்பாற்றுறேன் சார். வந்தா 2 பேரும் உயிரிட வரப்பா. இல்லடா, இதே குழி கூட சாவரப்பா. ஐயா, அமைதியா பொறுமையா இருக்கு. சேகர், தயவு செஞ்சு இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் பேசாதீங்க சார். ப்ளீஸ் சார், வெயிட் பண்ணாதீங்க சார். என் கூட பிறந்தவன் சார். அவளை நான் காப்பாற்றி ஆகணும் சார். ஐயா, உங்க மகன் சேகர் பிடிவாதமா குழிக்குள்ள இறங்குறேன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் யாருக்காக கவலைப்படுவேன்? குழிக்குள்ள உயிருக்காக போராடுற என் மகளை பத்தி கவலைப்படுவேனா? அதே குழியில உயிரை பணைய வைக்கிறேன்னு சொல்ற என் பிள்ளைய பத்தி கவலைப்படுவேனா? அதுக்கு இல்லைங்கய்யா, சேகர் தான். அவர் ஏன் சார் கேக்குறீங்க? உள்ள இருக்கிறது ஒரு பொண்ணு மட்டும் இல்ல சார். என் கூட போற பொறுப்பு சார். ஒரே ரத்தம் சார். மனசு பதறது சார். நான் இருக்கிறேன் சார். நான் காப்பாத்துறேன் சார். கையெடுத்து கும்பிடுறேன் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சரவணன், சேகரை உள்ள இருக்கிறதுக்காக என்னென்ன சேஃப்டி பண்ணணுமோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சரவணன், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நீங்க சேகரை உள்ள இருக்கிறத பாத்துக்கோங்க. நான் அங்க போய் மானிட்டர் பாக்குறேன். எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்களா? பண்ணியா சார். சேகர், கார்த்திகா இப்போ கரெக்டான பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க 2 கையும் மேல இருக்கு. நீங்க இப்போ பண்ண வேண்டியது உள்ள போய் அவங்க 2 கையை பிடிச்சி தூக்கிட்டு வர வேண்டியதுதான். ஓகே சார். ஓகே சார், பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். அவ எந்த பொசிஷன்ல இருந்தாலும் அவரை போராடி நான் மேல தூக்கிட்டு வந்துடுவேன் சார். ஓகே, வெரி குட். மேடம், கார்த்திகா வாய்ஸ் கேக்குதா? சார், எந்த சத்தமும் வரல. டெட் சைலண்டா இருக்கு. சீக்கிரம் அவங்கள வெளியில கொண்டு வாங்க. நீ உன் கடமையை தானே செய்ய போற. நம்பிக்கை வீண் போகாதுப்பா. கார்த்திகாவோட பத்திரமா வருவேன் நம்பிக்கை இருக்குப்பா. நம்பிக்கையா இருக்குப்பா. பார்த்து ஜாக்கிரதப்பா. கார்த்திகா இருக்கிற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி உள்ள இருக்குங்க.
கார்த்திகாவை மீட்கிறதுக்காக தீவிரமான நடவடிக்கை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கார்த்திகாவை மீட்கிறதுக்காக கார்த்திகாவோட தம்பி குழிக்குள்ள இறங்க போறாங்க. அவர் கார்த்திகாவை மீட்பாரா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. மேடம் உள்ள போகாதீங்க, பின்னாடி போங்க. சேகர், நீ உள்ள போகும்போது எத்தனை அடியில போயிட்டு இருக்கேன்னு நான் உனக்கு தகவல் கொடுத்துட்டே இருப்பேன். அதே மாதிரி நீயும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தகவல் கொடுத்துட்டே இருக்கணும். சரியா? ஆல் தி பெஸ்ட் சேகர். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். கிருஷ்ணன் ஐயா, ஐயா கொஞ்சம் வெளியில வந்துருங்க. தம்பி, எப்படியாவது உள்ள இருக்கிற கார்த்திகாவை ஐயா, இங்க காப்பாத்துங்க. பாருங்க, உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். நீங்க இங்க நிக்கிறது இவங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு தொந்தரவா இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா. ப்ளீஸ் ஐயா, வெளியில வாங்க. தைரியமா வாங்கய்யா, எல்லாம் நல்லதே நடக்கும். மைக் கொடுங்க. சேகர், நடந்ததை பத்தி எதுவும் யோசிக்க வேணாம். ஓகே? கார்த்திகாவை உங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். உள்ள போகும்போது உங்க அக்காவை மனசுல நினைச்சிட்டே போக. உங்களால முடியும். கான்ஃபிடென்ட். ஓகே சார். பிரீத்திங் நார்மலா இருக்குல்ல? குட். எந்த டிஸ்டர்பும் வேணாம் சேகர். நீங்க என்கிட்ட பேசிட்டே போங்க. சேகர், 30 ஃபீட் போயிருக்கீங்க. இன்னும் 20 ஃபீட் தான். கார்த்திகா கண்ணுக்கு தெரியுறாங்களா? தெரியுது சார். சரி, ஓகே. சேகர், 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 நான் பேசுறது கேக்குதா சேகர்? சேகர், என்ன ஆச்சு சேகர்? என்ன ஆச்சு சார்? கால் ஆடுது அவரோட சார். கால் ஷேக் ஆகுது. தூக்குங்க. தூக்கு பாத்து பாத்து. மேல மேல இழுங்க. மேல இழுங்க. அப் அப் அப். கார்த்திகாவோட தம்பி குழிக்குள்ள இறங்குனதும் ஆக்சிஜன் இல்லாததுனால மயங்கிட்டாரு. அப்ப கார்த்திகாவோட நிலைமை என்ன? ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. சொல்லுங்க. என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமா? நீங்க இப்படி வாங்க. இல்லைங்க, அந்த லைட்டை கழட்டுங்க. வாங்க. சேகர், ஜெயக்குமார், தண்ணி வேணும். தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஓகே ஓகே, அவரை உட்கார வைங்க. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அவரை. காத்து வரட்டும். சேகர், சேகர், இங்க பாருங்க. என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏன், என்ன பண்ணுது? கொடுங்க, தண்ணியை கொடுங்க. பார்த்து மெதுவா.
உங்களை நான் அப்பவே சொன்னேன்ல வேணாம்னு சொல்லி. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெல்ட்டை கட்டிடுங்க. வேற யாரையாவது ரெடி பண்ணலாம் சார், வேற யாரையாவது ரெடி பண்ணுங்க. தம்பி தம்பி வேண்டாம் தம்பி. சேகரால முடியல, கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க ஜெயக்குமார். முடியும்டா, உன்னால முடியும். உன் அக்கால நீ காப்பாத்தாட்டி யாரா காப்பாத்த போற? நேரம் வேற இல்லடா. உன்னால முடியும், உன்னால முடியும். ஐயா சேகரை கம்பல் பண்ணாதீங்க. சும்மா இரு ருத்ரன், என் பொண்ணு காப்பாத்துவா. டைம் இல்லடா. ஓகேப்பா, முடியும்டா. சேகர் நான் சொல்றது கேளுங்க சேகர், வேற யாரையாவது இருக்கலாம். உன்னால முடியும். என்னால முடியும் சார். சரி ஓகே. என்ன மாமி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கார்த்திகா பத்தின நியூஸே கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயா, உங்க மனசுலயும் கார்த்திகாவை பத்தின தவிப்பு இருக்குதுங்க ஐயா.